பால்வினை நோயான ஹெச்எஸ்வியை நெகட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேரோட கொஷின். நெகட்டிவ் பண்ண சித்த மருத்துவத்தில் வழி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது தான் இந்த வீடியோவை. நம்ம டெஸ்டிமோனியலில் ஒரு ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். முன்னாடி அவருக்கு எப்படி இருக்குது, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஹெச்எஸ்விக்கு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத. இதை சித்த மருத்துவத்தில் நம்ம வெட்டையோடு தான் கம்பேர் பண்ணுவோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐஜிஜி தான் அது வந்துட்டு போயிட்டு, ஐஜிஎம்னா கரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. இது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அந்த ஆன்டிபாடி ரிமூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு திரும்ப அந்த பிரச்சனை தொந்தரவு எதுவுமே இருக்காது. நிறைய பேருக்கு நம்ம நெகட்டிவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் HSV 1 and 2 இது ஒரு பால்வினை நோய் தான். இதை நெகட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஷின். இது சித்த மருத்துவத்தில் இதுக்கு தீர்வு இருக்கா, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு. முதல்ல பால்வினை நோயில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் சிஃபிலிஸ் அப்படிங்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது காமனாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது. ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது HIV கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்துச்சுன்னா HIV வந்துடும் அப்படின்னு சொல்லி, அதுக்கான ஆதாரங்களோ எதுவும் உண்மையிலே கிடையாது. எப்போவுமே பால்வினை நோய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் ரெண்டு இருக்குது. இதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டாலோ இல்லை ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலோ அதோட சிம்டம் உடனடியாக கட்டுப்படும். ஆனால் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு சிம்டம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ரெக்கரண்ட் ஆகி ரொம்ப சிவியராக, அதாவது வாயில் புண்ணு, யூரின் போகிற இடத்துல புண்ணு, இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உண்டு பண்ணுறதுல உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்தி நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். முதல்ல பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா நமக்கு இது ஆன்சர் கிடைக்கும். பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு உயிர் உள்ள பொருள். அது நீங்கள் உங்கள் உடம்புல இல்லாட்டாலும் வெளியே இருந்தாலும் அது மல்டிப்ளை ஆகும், இனப்பெருக்கம் செய்யும், அந்த மாதிரி ஆக்டிவாக உயிராக இருக்கும். ஆனால் இந்த வைரஸ் அப்படிங்கிறது நம்ம பைண்ட் ஆனால் மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். இல்லை வெளியே இருந்தது அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருந்ததுன்னா அது ஒரு சாதாரண ஜட பொருள் தான். எப்போ அது உடம்புல என்ட்ராகி பிளட்லேயோ இல்லை நம்ம டிஷ்யூவில் பைண்ட் ஆகுதோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆகி பயங்கரமாக மல்டிப்ளை பண்ணி நமக்கு சிம்டத்தை கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துட்டோம்னா குறைஞ்சிரும், பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணாது. ஆனால் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் குறையிற மாதிரி குறைஞ்சி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் HSVன்னு எடுத்துக்கிட்டோன்னா IgM இருக்குது, IgG இருக்குது. இந்த IgM அப்படிங்கிறது கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, IgG அப்படிங்கிறது அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் இந்த IgG பாசிட்டிவாக நிறைய லோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த சிம்டம் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு யூரின் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பருவாக இருக்குது, காந்தல் இருக்குது, வலி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. வாயிலையும் இதுக்கு புண்ணு. இதை தாண்டி சைலண்ட்டாக இருக்கவங்களும் இருக்காங்க, வைரல் இன்ஃபெக்ஷனும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய பேரோட இதை பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் இது எங்கேயுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நான் ஜெமினிட்ட கேட்டேன், அதுவும் என்ன சொல்லுது அப்படின்னா இதை க்யூர் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுது அப்படின்னு. சித்த மருத்துவத்தில் உண்மையிலே தீர்வு இருக்குது. அதுக்கான ஆதாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இவரை பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரிப்போர்ட்டில் பாருங்கள், HSV நல்லாவே IgG ஆக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் நெகட்டிவாக இருக்குது. ரெண்டுமே தைராய்டு ரிப்போர்ட்டு தான் ப்ராப்பரான ரிப்போர்ட். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பேராஸ்ட் ஆகி நார்மலாக அவரோட வேலையை பார்க்குறாரு. இவர் பட்ட கஷ்டம், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வேறு. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேச வைக்கலாம், பகிர்ந்துக்கலாம். ஆனால் அந்த HSV இந்த மாதிரி உள்ள பால்வினை நோயில் நம்ம காட்டவும் முடியாது, அது கான்ஃபிடென்ஷியல்னாலும் நம்ம யார்ட்டையும் சொல்கிறதும் இல்லை. இந்த ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரவங்க பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப சுகமாக தானே. ஸோ இந்த HSVயை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணுறேன். இது வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோர்வாக, நமக்கு இது ஏதோ இதுக்கு வாழ்க்கையே இல்லை, நமக்கு இனிமேல் இதுலேருந்து மீளவே முடியாது, நம்ம எதுக்குமே ஃபிட் இல்லை அப்படிங்கிற ஒரு இது போயிடுறாங்க. ரொம்ப தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை வந்து நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த சித்த மருத்துவத்தில் வெட்டை அதுக்கு கீழே தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ப்ராப்பராக இதை ட்ரீட் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்கள் உடம்புலேருந்தே நம்ம நீக்கிடலாம். அதுக்கண்டு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அதே நேரத்தில் HSVக்கு நான் சிம்டத்தை மட்டும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சில ஆன்டிபயோட்டிக்கை மட்டும் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அந்த சிம்டம் மட்டுமே தரல, ரெக்கரண்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ராப்பராக சித்த மருத்துவத்தை எடுத்து அதை நீக்கிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். இதை தாண்டி நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா,
ஏதாவது உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்ததுன்னா உடனடியாக அது என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த ரிசல்ட் வர்றது வரைக்குமாவது உங்கள் ஒய்ஃப்கிட்ட இல்லை லைஃப் பார்ட்னர்கிட்ட கான்டாக்ட் இல்லாமல் பார்த்துங்க. ஏன் அப்படின்னா இது ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இவங்க கான்டாக்ட் வச்சு அவங்க வீட்டம்மாவுக்கும் இந்த பிரச்சனையை கொடுத்துட்றாங்க. இதுதான் நிறைய இடங்கள் நடக்குது. ஸோ இல்லீகலாக கான்டாக்ட் வச்சுக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா வீட்டில் உள்ள கான்டாக்டையாவது கண்டிப்பாக நிப்பாட்டுங்க. உங்கள் ரிப்போர்ட் வரும்போதாவது நீங்கள் அதை அடுத்தவங்களுக்கு அதை பாஸ் பண்ணாமல் பாதுகாக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸும் வராது. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் பிரச்சனை கண்டக்ட்னு சொல்லி அழும்போது கஷ்டம். இதுவும் ஒரு அறியாமல் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, சிம்டம் இருக்குதோ இல்லையோ, கொஞ்சம் நாளாவது வெயிட் பண்ணி உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இந்த பிரச்சனையை கண்டிப்பாக கொண்டு போகாதுங்க. இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் இதை வச்சு பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்துகிறேன்.